விஜி கிரியேஷனில் இன்றைக்கி நம்ம சூப்பராக அடிக்கிற மழைக்கு நல்ல காரசாரமான பஜ்ஜியை டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாக புசு புசுன்னு எப்படி செய்கிறது, அதுக்கு எந்தெந்த பொருட்கள் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். நல்லா ஃபுல்லாக மேலே வரைக்கும் போட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் எல்லா அளவுகளையும் கூட பொறிச்சிக்கோங்க. நான் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு நம்ம இடியாப்பா மாவு வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரம் மாதிரி எடுத்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் தான் போடுறேன். பாருங்கள், ரொம்பவும் போட வேண்டாம். ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். சோடா மாவு, இட்லி சோடா மாவு ரொம்ப முக்கியம். ஒரு 1/4 ஸ்பூன் லைட்டாக ஒரு 3 சிட்டிக்கு அளவு 2 சிட்டிக்கு அளவு போட்டுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. அப்போ கட்டிப்படாமல் எல்லாமே ஒன்றா கலந்து வரும். இப்போ தண்ணி அதிகமே ஆயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பஜ்ஜி நல்ல சூப்பராக வரும். தண்ணி கரெக்டாக மெதுவாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அந்த பதத்துக்கு இருந்தால் தான் நமக்கு பஜ்ஜி நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக வரும். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக இட்லி சோடா மாவு போடணுங்க, அப்போ தான் நல்லா வரும் நமக்கு பஜ்ஜி. பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் பாருங்கள், நீட்டு மிளகாய், நமக்கு பஜ்ஜி மிளகாய்னு விற்கும் கடைகளில் அந்த மிளகாய் தான். இந்த மிளகாய் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு எப்படி இருக்குது, தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த மிளகாயை நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்போக் ஸ்பூனை வச்சு மேலெல்லாம் நல்லா கீறி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த மாவு நல்லா ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாமல் வலிட்டி போயிடும். இந்த அளவுக்கு நாம் நல்லா கீரல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நாம் 2ஆக கட் பண்ணிக்கலாம். போதும், முழுசாக போட வேண்டாம். 2ஆக கட் பண்ணி போடும்போது நல்லா மாவு இறங்கும். அது உள்ளே இருக்கிற விதைகள் மட்டும் எடுத்துருங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் விதைகளெல்லாம் எடுத்துருங்க. பெரியவங்களாக இருந்தால் விதைகள் எடுக்க வேண்டாம். இது ரொம்ப காரம் இருக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு துளி விட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா டிப் பண்ணி போடணும். ஃபுல்லாக நம்ம அந்த மாவு படணும், அந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணி போட்டுக்கோங்க. எவ்வளோ போட முடியுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்ல ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீட் வேண்டாம். நம்ம கடைகளில் போய் வாங்குறத விட நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவரோடு நம்ம செய்யலாம். நல்ல செவந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி விட்டு பாருங்கள். நல்லா செவந்துருச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், அதோட டேஸ்ட்டு போயிடும். பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் செவந்துருக்கு. இந்த பக்குவம் தான் சரியாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா 2 பக்கம் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறுவாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா பஜ்ஜிகளையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ அடுத்த பேட்ச் போட்டுட்டோம் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக நம்ம பஜ்ஜி போட்டுட்டோம். நம்ம மிளகாய் பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கடைகளுக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்லேயே எப்படி சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். மிளகாய் தெரியலை, நல்லா பஜ்ஜி மாவு ஃபுல்லாக அப்ளை ஆகி நல்ல புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நான் இதை ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மிளகாய் பஜ்ஜி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.